ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நோ சுகர் ஓகேவா, இதை நம்ம 15 டேஸ்க்கு ஃபாலோ பண்ணி நல்லா அழகாக ஸ்லிம்மாக ஆக போகிறோம். அதை உங்ககிட்ட லைவாகவே நான் அப்டேட் பண்ண போகிறேன். சரி, இன்றைக்கி தான் நம்மளுடைய நோ சுகருடைய ஃபஸ்ட்டு டே. இன்றைக்கி எப்படி போகுதுன்னு மட்டும் பார்க்கலாமா? எப்போவுமே மார்னிங் டீயோடு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். நோ சுகருங்கிறதுனால நம்ம டீ காஃபி எதுவுமே குடிக்கிறதில்ல. ஒரு லெமன் டீ குடித்தா நல்லாயிருக்கும். வாங்க அம்மா கிட்ட போய் போட்டு கேட்கலாம். ஏம்மா, என்னம்மா காலையில ரெஸ்ட் எடுக்கிற? வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுலடி. சரி சரி ஓகேம்மா. அம்மா, எனக்கு ஒரு லெமன் டீ வேணுமா? யாரடி? ஏம்மா, லெமன் டீம்மா, எலுமிச்சை பழம்லாம் போட்டு இந்த இஞ்செல்லாம் போட்டு ஒரு மாதிரி இருக்கும்மா. செய்ய தெரியாதா உனக்கு? ஏண்டி பேசாம போயிடு, காலை கடுப்பேத்தாத. ஏம்மா, ஒரு லெமன் டீ போட வராதாம்மா உனக்கு? ஆனால் உன் வயசுலலாம் நான் அதை பண்ணேன் இதை பண்ண சோறாக்கிடுவேன், வீடு பெருக்கிடுவேன், துணியை மடிச்சிடுவேன், நீ தண்டத்துக்கு இருக்கிற ஆனா ஊனா அப்படி இப்படின்னு கத்துடியம்மா. ஒரு லெமன் டீ போட வராதாம்மா உனக்கு? ஆமாடி. போகிற இடத்துல உனக்கு லெமன் டீ போட்டு வைப்பான், அதானம்மா? போமா போமா, ஒரே டைலாக்கை பேசிக்கிட்டு. இப்படியும் உங்கள் காலைல 10:30 மணி வரைக்கும் வந்தாச்சு சுகர் இல்லாமல். நெக்ஸ்ட் எப்படி போகுதுன்னு தெரியல. அம்மா, காலையில் என்னம்மா சாப்பாடு? உப்புமா பண்ணியிருக்கேன்டி. இப்பவா தொட்டுக்க? சீனி இருக்குடி, அள்ளி போட்டு தின்னு. நாசமா போச்சு போ. வேற எதுவும் இல்லையாம்மா? சக்கரை பொங்கல் செஞ்சிருக்கேன்டி, வேணுமா? அம்மா, ஏமா? என்னடி திமிர் எடுத்தவளே, ஏதாவது சொல்லிட்டு கிடக்குற? போமா, எனக்கு ஒன்றும் வேணாம். எதாவது இருக்கா ஃப்ரிட்ஜில் திங்க? உங்க அண்ணன் நேற்று எடுத்துட்டு வந்த சாக்லேட்லாம் கிடக்குது பாரு, எடுத்து தின்னு. ஐயோ அம்மா, நான் நோ சுகர்மா, சுகர் இல்லாமல் டயட்டில் இருக்கிறேம்மா, உடம்பு குறையறதுக்காண்டி. அடிச்சு நிறுத்து, காலையில் ஒப்பாரி வச்சுக்கிட்டு. என்னத்தை ஏதாவது ஒன்று யூடியூப்லேயோ இல்லை இன்ஸ்டாகிராம்லேயோ பார்த்துட்டு வந்துடுறது. இங்கே வந்து ஓட ஒப்பாரி வைக்கிறது. எவனாவது போகிற போக்கில் ஏதாவது பைத்தியக்காரன் ஏதாவது சொல்லிட்டு போயிடுறான். நீ அதை செய்கிற இதை செய்கிறன்னு பாரு. இப்போ நல்ல குண்டா புசு புசுன்னு இருந்தாதாண்டி பார்க்க அழகாக இருக்குது. முள்ளியாக இருந்தால் நல்லாவா இருக்கு? பள்ளி மாதிரி இருக்க, தொடப்பு குச்சி மாதிரி இருக்கேன்னு வலுவடி. குண்டா இருந்தா கூட தான் கிண்டல் பண்றாங்க. குண்டுல ஒரு அழகு, ஒரு கலடி. போ, போய் உட்காரு. அம்மா போய் உனக்கு அந்த உப்புமாவை சக்கரை தூவி கொண்டு வரேன். அப்போ அந்த சக்கரை பொங்கல் சாரடி, சக்கரை பொங்கலையும் கொண்டு வர, போய் உட்காரு. நோ சுகரா நோ சால்ட்டா, போங்கடா இங்கிட்டு. நம்ம நாள்லாம் இருக்க முடியாதுப்பா. எப்பா